Praise the Lord. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லா துதி கனம் கர்த்தராகிய தேவனுக்கு மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. அவர் தான் எல்லாத்துக்கும் பாத்திரராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி சார், பாஸ்டர் கண்டினியூ பண்ணுங்க. எல்லாம் கேட்குற கேள்வி தான் இல்லை? ஆமென். ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. நானும் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் பாஸ்டர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். நானும் உங்கள் பாஸ்டர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். ஏன் சொல்லுங்கள்? யாராவது கெஸ் பண்ணுங்க பாப்போம். யாருமே இல்லையா? ஒரே பேர் நான். ஹல்லேலூயா. பாஸ்டர் பேர் சாலமன், என் பேரும் சாலமன். அதனால என்ன வந்தாலும் கர்த்தர் அந்த பாண்டை அந்த ஆவிக்குரிய ரீதியில், ஹல்லேலூயா, மாம்சத்துக்குரிய காரியங்களை ஒன்றுமே நாங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். ஆவிக்குரிய ரீதியில் மாத்திரமே கர்த்தர் எங்களை இந்த நட்புக்குள்ளாக வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் போன வாரத்தில் அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல்ல அடுத்த மாதம் சொல்லிட்டேன். ஆனாலும் இந்த மாதம் 4th week ஃப்ரீ தான். அது மைண்டில் வரல. திருப்பி பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு, பாஸ்டர் இந்த மாதமே 4th week வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆமென். அப்போது 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் சபை முடிந்த உடனே, ஆராதனை முடிந்த உடனே கர்த்தர் இந்த நாளுக்கான வார்த்தையை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. எப்போதும் அப்படி கொடுக்க மாட்டார். அந்த கிட்ட அந்த ஃப்ரைடே சாட்டர்டே அப்படி தான், சில வேளையில் வெனஸ்டேல வரும். ஆனால் இந்த போன ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆதாரமான வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேல் 2:21. ஜோயல் சாப்டர் 2 verse 21. ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கவங்க ஒருத்தங்க அந்த வசனத்தை ரீட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ரீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மெசேஜ்குள்ளாக கடந்து போகலாம். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கவங்க தூக்கி காமிங்க. ஒருத்தர் கூட இல்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம். படிங்க பிரதர். பிகாஸ் of all the great things the Lord has done for you. தமிழில் பாருங்க, கர்த்தர் செய்வார், தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று போட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் the Lord has done great things. வித்தியாசம் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். தமிழில் செய்வார் என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்ததான காரியங்களை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். பட் இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் he has done, செய்தார் என்று வரும். ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசம். அப்போது செய்வார், செய்தார் என்ற காரியத்துக்கு இடைப்பட்ட காரியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய எதிர்காலம் கர்த்தருக்கு கடந்த காலமாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய எதிர்காலம் நம்ம அறியாதபடிக்கு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு அது கடந்த காலமாக இருக்கிறது. For God, our future is God's past. He knows everything from beginning to end. ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அறிந்தவராய் இருக்கிறார்.
நம்முடைய ஊழியத்தின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளின் காரியங்களை சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிற தேவன் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், செய்துட்டார். அதை நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வாசிங்க 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 Samuel chapter 9 verse 5. அல்லேலூயா. என் தகப்பன் கழுதை மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவும் வாருங்கள் என்று சவுல் சொல்றான். என்ன அர்த்தம்? நம்மளும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கழுதையை கொடுத்த கவலையை விட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் கழுதை குறித்த கவலை வச்சிருக்கிறீங்க? இன்னும் இப்பயும் காலையில் ஆமாம் பாஸ்டர், கவலையோட உட்காந்து, கவலை மீனோட தான் உட்காந்து. அல்லேலூயா. கழுதை குறித்த கவலை என்றால் என்ன? உலகத்தையும் உலகத்தின் காரியங்களும் குறித்து கவலைப்படுகிற காரியங்கள் கழுதை குறித்த கவலையாக இருக்கிறது. அல்லேலூயா. எவன் ஒருவன் உலகத்தையும் உலகத்தின் காரியங்களும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அவனும் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய முடியாது. கவலை வரும், வராது என்று சொல்லலை. ஆனால் அந்த கவலை என்ன செய்யணும்? விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. கவலைப்படுவதனால் எவன் தன் அளவிலே கவலைப்படுறது என்னதான் ஆகும்? ஸ்டமக் தான் அப்செட் ஆகும். அல்லேலூயா. வயிறு தான் உப்பிக்கும். ஆண்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். பெண்களுக்கு கவலை வரும் போகும். பெண்கள் எப்படி? அப்போ வரும், நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம மைண்டில் போட்டு அப்படியே அதை வச்சுருப்போம். அதுதான் மைண்டில் கூட பேச மாட்டோம். அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சிச்சு அவங்க வேலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை போட்டு கவலைப்பட்டு 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 அவங்க அடுத்த காரியம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்ம அதிலே இருப்போம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அல்லேலூயா. பெண்கள் திங்கிங் எப்படி இருக்கான்? நூடுல்ஸ் மாதிரி இருக்கான். ஆண்களோட திங்கிங் எப்படி இருக்கான்? பாக்ஸ் மாதிரி இருக்குமா. பெண்கள் திங்க் பண்ணும்போது நூடுல்ஸ் மாதிரி திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்க்கும் போது தான் அது அப்படி இருக்கும், ஆனால் தனித்தனியாக எடுத்துடலாம். பிரைஸ் தி லார்ட். போயிடுவாங்க. ஆனால் ஆண்களுக்கு ஒரு கவலை உள்ளே வந்துச்சுன்னா உள்ளே எப்படி இருக்கும்? பாக்ஸில் போட்டு அடைச்சா மாதிரி இருக்கும். அதுலேருந்து அவங்களுக்கு வெளியே வர ரொம்ப கஷ்டம். அனுபவம். விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிற மாதிரி அனுபவித்து பேசுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கவலையை விட்டு விடுங்கள், கழுதையை விட்டு விடுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வாசிங்க இன்னொரு வசனம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி எபிரேயர் 6:18 வாசிங்க. Hebrews chapter 6 verse 8. அல்லேலூயா. 2 மாறாத விசேஷங்கள் என்று போடப்பட்டிருக்கு. நம்ம முதல்ல தலைப்பில் சொன்னோம், பார்த்தோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆங்கிலத்தில் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்தார். 2 மாறாத விசேஷங்களை கர்த்தர் இங்கே உறுதியாய் கொடுக்கிறார், நம்பிக்கையாக. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார் என்று. அல்லேலூயா. கர்த்தர் யார்? அதை 6:13 வாசிங்க. எபிரேயர் 6:13. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே. இந்த நாளில் நீ கர்த்தர் பெரிய காரியங்களை சொல்லுவார் என்று சொல்லுகிறவர் யார்? பெரியவர். அல்லேலூயா. கர்த்தரிலும் யெகோவா தேவன், யெகோவா கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், மகனே மகளே, பெரியவராய் இருக்கிற நான், என்னிலும் பெரியவர் ஒருவனும் இல்லை. அதான் பாஸ்டர் பாடினாங்க, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அல்லேலூயா. பெரியவர் வானங்களையும் பூமியும் படைத்தவர்.
உன்னதமான தேவன் சொல்லி கொண்டு இருக்கிறார், நான் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல். ஹல்லேலூயா. இதுவே பெரிய காரியம் பாஸ்டர், இப்போ நாங்கள் வந்ததே பெரிய காரியம். ஆமாம், பெரிய காரியம் தான். இதிலும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. இதிலும் பெரிய காரியத்தை செய்ய போகிறோம். சரி, 3 காரியங்களை இந்த நாளில் நம்ம கர்த்தர் என்னென்ன செய்ய போகிறேன்னு பார்ப்போம். முதலாவதாக, இதிலும் பெரிதானவளை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வாசிக்கலாம். John chapter 1 verse 50. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இதிலும் இப்போ இருக்கிறதை காட்டிலும் இப்போ எதை பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தர் நம்மளை காண செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில், குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுக்காக, சபையில் செய்யணும் அப்படின்னா அதை முதல்ல கர்த்தர் காண செய்வார். we have to see before it takes place, it happens. ஆவிக்குரிய கண்கள் அதை காண செய்வார். ஹல்லேலூயா. 48ஆம் வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். நம்மளை யார் அறிகிறாங்களோ அறியலையோ, நம்மளை யார் இப்படி சொல்லலாம், புரிந்து கொள்ளுறாங்களோ புரிந்து கொள்ளலையோ, யார் புரிந்து வைத்து இருக்கிறார்? He knows everything, A to Z. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை குறித்து என் ஆண்டவர் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசிக்காமல் இங்கே வந்து உட்கார முடியாது. ஹல்லேலூயா. இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கனாலே, இந்த வார்த்தை கேட்கிறனால நீங்கள் அதை விசுவாசி. இன்னொரு வசனத்தை கொண்டு அதை இன்னும் தெளிவுபடுத்தலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 Timothy chapter 2 verse 19. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அஸ்திபாரம் உறுதியாக இருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது அஸ்திபாரம். இப்போ கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு திடமான அஸ்திபாரம் தேவை. நம்ம ஒரு பில்டிங், இப்போ பில்டிங் எந்த ஃப்ளோரில் இருக்கிறோம்? 2nd ஃப்ளோரில் இருக்கிறோம். 2nd ஃப்ளோரில் எவ்வளோ இருக்கிறோம்? எவ்வளோ அடி உயரத்தில் இருக்கிறோம். ஆனால் எப்படி இருக்கிறோம்? சேஃபாக இருக்கிறோம், பயம் இல்லாமல் இருக்கிறோம். ஏன்? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால நிற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அது போல் ஆவிக்குரிய காரியங்களில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஃபவுண்டேஷன் should be strong in the Lord. Praise the Lord. இவ்வளோ நாள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், சபையில், ஊழியங்களிலே பாஸ்டர் சொன்னாங்க, நாங்கள் அநேக இடத்துல ஊழியம் செய்திருக்கிறோம் கர்த்தர் கிருபையில். ஆனால் இப்போ கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? மகனே மகளே, அதெல்லாம் ஃபவுண்டேஷன்ஸ், அதெல்லாம் அடித்தளம். எலியாவுக்கு சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்தோம், மகனே மகளே, நீ செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய காரியம் பெரிய காரியமாக இருக்கிறது. உன்னை சிறிய காரியங்களுக்குள்ளாக சுருக்கி கொள்ளாதே, உலகத்தின் காரியங்களுக்குள்ளாக சுருக்கி கொள்ளாதே. நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் இதை எனக்கு இவ்வளோ காரியம் செய்தார் என்று சொல்லி அந்த காரியத்துக்குள்ளாக இருந்து விடாதே. இந்த நேரத்தில் அந்த இடத்துலேருந்து வெளியே வரும்படியாக உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னை கொண்டும் என்னை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அங்கே பாருங்கள், அந்த வசனத்தில் கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் தம்முடையவர்கள், நம்மளாம் யாரு? அவருடையவர்கள். ஹல்லேலூயா.
ஒரு அருமையான பழைய பாடல் இருக்கு. நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்பர் இயேசுவுக்கே சொந்தம். ஹல்லேலூயா. நம்ம யாருக்கு சொந்தம்? எனக்கு இவங்க சொந்தம், அவங்க சொந்தம், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும் எல்லாம் சொன்னால் அதெல்லாம் போய் எங்கே போடணும்? குப்பை தொட்டியில் போடணும். ஹல்லேலூயா. சொந்தங்கள் நிற்காது. பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்லுகிறாரு, நான் கிறிஸ்துவை அறியும்படியாக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நமக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் மாத்திரம் உண்டு. அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் தான் என்னோட சொந்தம், என்னுடைய எல்லாமே அவர் தான். நம்ம அவர் மேலே சொந்தம் பாராட்டுறதோட அவர் நம்ம மேலே சொந்தம் பாராட்டுகிற விதமே அது அளவில்லாதது. இது என் மகன், இது என் மகள், இது என் தாசன் என்று சொல்லி, இது என் சபை, என் சரீரம், என் குடும்பம் என்று சொல்லி நம்ம மேலே அவர் அளவில்லாத அன்பை, சொந்தத்தை காட்டி கொண்டு இருக்கிறார். அதற்கு நம்ம ஒரு 0.11% கூட என்ன பண்ண மாட்டோம்? ரெசிப்ரோக்ரேட் பண்ண மாட்டோம். அதாவது திருப்பி அவருக்கு காட்ட மாட்டோம். ஹல்லேலூயா. ஏதாவது கிடைக்கணும்னா வரும், ஏதாவது தேவைன்னா வரும். அவர் எப்படி வச்சுக்கிறோம்? ஒரு ஏடிஎம் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிறோம், ஒரு டாக்டர் மாதிரி வச்சுக்கிறோம். அவர் எல்லாம். ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறாரு, யார் இந்த அஸ்திபாரத்துக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ இவர்கள் தான் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்யப்போம். ஹல்லேலூயா. நான் அவருடையவன், அவர் என்னுடையவன். ஹல்லேலூயா. அந்த ஒரு அஸ்திபாரத்துக்குள்ள வருகிறவர்கள் தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்கள், வருங்காலங்களிலே செய்ய முடியும். ஆமென். இந்த அஸ்திபாரத்துக்குள்ளே வந்துடணும். இங்கே வந்தால் யார் ஃபோக்கஸ்? கர்த்தர் மாத்திரம் தான் ஃபோக்கஸ். ஹல்லேலூயா. பக்கத்தில் யார் உட்காந்து இருக்கிறா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. எல்லாம் பக்கத்தில் ஒரே சீட்டில் உட்காரீங்களா, சீட்டு மாற்றி மாற்றி உட்காரீங்களா? கர்த்தர் சமூகத்தில் அப்படியே ஓடி வரணும். ஹல்லேலூயா. முன்பாக ஓடி வரணும். தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார், ஃபுல்லாக அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். பாடெல்லாம் பாடணும்னு எடுத்து வச்சு, ஆனால் இப்போ டைம் இல்லை. ஹல்லேலூயா. செய்திக்குள்ளாக போயிடலாம். ஓகே. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. அது என்ன பெரிதானவைகளை காண்பாய்? வாசிங்க. யோவான் 1:51. யோவான் 1:51. ஹல்லேலூயா. வானம் திறக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரன் மேல் ஏறுகிறதையும் இறங்குறதையும் காண்பீர்கள். இதுதான் பெரிய காரியம் இந்த காலில் கத்த சொல்லுது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வானம் திறந்திருக்கிறது? வானம் திறந்தவர்களாம் கை தூக்குங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் வானம் திறக்கப்படுகிறது என்பது ஒரு பெரிய காரியம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே திறக்க மாட்டேங்குது பாஸ்டர், இங்கே பர்ஸ் திறக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. உலகத்தில் கதவுகள் திறக்க மாட்டேங்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கழுத. ஹல்லேலூயா. வானம் திறக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். வானம் திறக்கும்படியாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில் எனக்காக வானம் திறக்கும், என் குடும்பத்துக்காக வானம் திறக்கும், என் சபைக்காக வானம் திறக்கும். வானம் திறந்து வானத்தின் வழியாக பரலோகத்தில் இருக்க தேவன் நம்மளை நடத்தி கொண்டு இருப்பதினாலே நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா.
நாம் நிர்மூலமாகாதது கர்த்தருடைய சுத்த கிருபையே என்று சொல்லி பார்க்கும். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சுமார் 2000 வருடத்துக்கு முன்பாக வாழ்ந்த பொழுது அவருடைய ஊழியம் எப்படியா இருந்தது? அவர் எப்பவும் சொல்லுவார், குமாரன் நான் சொந்தமாக நான் ஒன்றும் செய்வதில்லை. அல்லேலூயா. என் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, என் பிதா எனக்கு என்ன காட்டுகிறாரோ அதை மாத்திரமே செய்வேன், சொந்தத்தில் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்று சொல். சர்வ வல்ல தேவன், உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய மகிமையை விட்டு இறங்கி வந்த தேவன் அப்படியாக சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? அவருக்கு அவருடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வானம் எப்போதுமே திறந்தே இருக்கும். அல்லேலூயா. வானம் எல்லாருக்கும் திறக்காது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்தவர்கள் மாத்திரமே, அவர்களுக்கு மாத்திரமே வானம் திறக்கிறதா இருக்கிறது. Heavens will not open for everyone, but for his chosen ones. Hallelujah. For his beloved ones. அவங்களுக்கு மாத்திரம்தான் வானம் திறக்கிறதா இருக்கிறது. நாளில் உங்களை எல்லாரும் இங்கே வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு வானம் திறக்கும்படியாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடையவர்களாக இருக்கிறபடினால வானம் திறக்கிறதுக்காக இந்த நாளில் அதற்காக காத்துருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மார்க் 7ஆம் அதிகாரம் 32-34 வாசிப்போம். மார்க் 7, மார்க் சாப்டர் 7 verse 32 and 34. அங்கே யார் வந்து அவர்கிட்ட செவிடன், கொன்னை, அதாவது பேச முடியாது, காதும் கேட்காது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், மாம்சத்தில் இருக்கிற தேவன். ஆனால் அவர் செய்கிற காரியம் என்ன பாருங்க. அந்த ஹீலிங் நடக்குது. அந்த ஹீலிங் முன்னாடி என்ன செய்கிறாரு? 34ஆம் வசனம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசு செய்த காரியம் என்ன? அவர் டைரக்டாக சொல்லியிருக்கலாம், திறக்கப்படுவாயாக. டைரக்டாக சொல்லலை. அவர் முதல்ல செய்த காரியம் வானத்தை அண்ணாந்து பார்த்து. ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு? பிகாஸ் அவருக்கு எப்போதுமே வானம் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு எப்போதுமே அவருடைய பிதாவாகிய தேவன் முகம் அவருக்கு தெரிந்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தேவான் கல்லெறியும் பொழுது ஸ்தேவான் பரிசுத்தாவினால் நிறையப்பட்டு அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து, இதோ தேவனுடைய மகிமையும் மனுஷகுமாரன் வலது பாசில் வீற்றிருக்கும் நான் காண்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. வானம் எல்லாருக்கும் திறக்கப்படாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, இதை கர்த்தர் உனக்கு ஒரு விசேஷித்த வார்த்தையாக கொடுத்து கொண்டு இருக்கிறார். சில வேளைகளில் தான் சில காரியங்கள் திறக்கும். ஹல்லேலூயா. சில வேளைகளில் சில ஆஃபர் கிடைக்கும், சில சீசன்ஸ் தான் ஆஃபர் கிடைக்கும். ஆனால் ஒரு மனிதனுக்கு, தேவ மனுஷிக்கு தேவன் வானத்தை திறப்பார் என்றால் அதை எப்பொருபோதும் மூட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த நாள், இந்த காலை வேளையில் யாருக்காவது வானம் திறக்க நீங்கள் ஜெபித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறால் தேவன் அதை திறக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு வானம் திறந்தால் அதை மூடுவது ஒருவனாலும் கூடாத காரியம். அவர் திறக்கிறார், அதை அவர் ஒருவனும் மூட முடியாது. அவர் மூடினால் ஒருவனும் திறக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். எல்லா கழுதையை காட்டிலும், உலகத்தின் காரியங்களை காட்டிலும் வானம் திறப்பது பெரிய காரியமாக இருக்கிறது. முதலாவது வானம் திறக்கப்பட வேண்டும். வானம் திறந்தால் பரலோக காரியங்களை கர்த்தர் காட்டும்படியாக உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். உனக்கு
உனக்கு என் பரலோக காரியத்தை நான் வெளிப்படுத்துவேன். மகளே மகளே, உனக்காக நான் வைத்திருக்கிற எதிர்கால திட்டத்தை வெளிப்படுத்தி கொடுப்பேன். நீ என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கே போகணும், எங்கே வரணும், உனக்கான தேவ தூதர்களின் பாதுகாப்பு என்ன என்பதை நான் உனக்கு வெளிப்படுத்தி காட்டுவேன். நீ தனிமையா இல்லை. சிலர் இந்த இடத்துல தனிமையை உணர்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏன் தனிமையில் இருக்கிறேனே, என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே, கூட எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனாலும் ஒரு தனிமை. everyone is there around you but you are alone. கேட்பார் ஒருவரும் இல்லை, விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. காலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து நான் உன்னை காண்கிற தேவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. வானங்களை திறந்து நான் உன்னை கண்டு கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனை, நீ தான் என்னை காண மாட்ற. You are the one who doesn't want to see me. உன் கண்கள் திறக்கப்படலை. வானங்கள் இந்த காலை வேளை திறக்கும்படியாக கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 14 அதிகாரம் 19 வசனம். Matthew chapter 14 verse 19. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கையில் 5 அப்போ 2 மீன் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் காலைல சாப்பிட்டு வந்துட்டீங்க? எல்லாம் ஃபாஸ்டிங். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாங்களும் ஃபாஸ்டிங். ஆமென். எத்தனை பேர் பசிக்குது? என்ன பாஸ்ட், இதெல்லாம் ஒரு கேள்வியா? வரும்போது ஸ்மெல்லு வந்துச்சு. அது இங்கேருந்து வருதா வெளியேருந்து வருதான்னு தெரியல. பசியில் இந்த பிரியாணி ஸ்மெல்லு வந்தால் என்ன ஆகும்? பசி வந்தால் பத்தும். அது என்ன பத்துன்னு தெரியல. என்ன பத்து யாருக்கா தெரியுமா? தெரியல. ஹல்லேலூயா. பசி வந்தால் பத்தும் பறைந்து போகும்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட நம்ம கிட்ட இப்போ ஆளுக்கு ஒரு பிரியாணி போட்டலாம் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? என்ன பாஸ்டர், அது மட்டன் பிரியாணி கொடுக்குறாங்க, மட்டன் சிக்கன் திறந்து உடனே என்ன ஆகும்? எல்லாரையும் சொல்ல வெளியே சொல்கிறேன், நம்மள இல்லை. ஹல்லேலூயா. நம்மள இல்லை, வெளியே இருக்கிறவங்க சொல்கிறேன். பொட்டலத்தை திறந்து அடிக்கிறது பார்க்கணுமே, கெட்ட 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 கெட்டன்னு. இந்த இது போன வாரம் ஒரு இது சொன்னோம். பல் என்ன, அது ஏந்திரம். ஹல்லேலூயா. பல் என்ன செய்து கொண்டு இருக்கோம்? சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகாது, நான் ஸ்டாப்பே ஆகாது. ஆனால் பாருங்க, கர்த்தர்கிட்ட 5 அப்போ 2 மீனை கொடுத்தோன்னு அவர் என்ன பண்ணுறாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஹல்லேலூயா, ஸ்தோத்தரித்து எல்லாத்துக்கும் அவர் என்ன செய்கிறாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து. ஏன்? வானம் அவருக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் வானம் திறந்திருக்கிறதோ அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? வானத்தை அண்ணாந்து பார்ப்பார். ஹல்லேலூயா. எது வருதோ யாருக்கு முதல்ல? அவருக்கு தான் நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, இதை கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரே, இதை போஷித்தீங்களே நன்றி. எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க? நன்றி சொல்லுவாங்க. இன்னொரு வசனம், யோவான் 11:41. ஜான் 11:41. மரித்தவனுக்கும் ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு? ஏறெடுத்து. ஹல்லேலூயா. எங்கே ஏறெடுத்து? வானத்தை ஏறெடுத்து பிதாவை நோக்கி கூப்பிடுங்க. இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பழகி கொள்ளும் பொழுது, இஃப் யூ ப்ராக்டிஸ் திஸ் இன் அவர் லைஃப், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும், ஹல்லேலூயா, சின்ன காரியமாக இருந்தாலும், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையில் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஜீசஸ் சொல்ல பழகிட்டோம். ஹல்லேலூயா. சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியம், நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ. அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, அவர் அதில் குளிர்ந்து போயிடுவார். ஹல்லேலூயா. சாக்லேட் பிடிக்குமா? சபையில் முதல் குழந்தை சாக்லேட் பிடிக்கும். உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? என்ன பிடிக்கும் உனக்கு? என்ன பிடிக்கும்? ஆனால்
சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? பிரைஸ் வெரி குட் கேர்ள். என்ன சாக்லேட் பிடிக்கும்? நான் உன்னை டெம்ப்ட் பண்ணுறேன். என்ன சாக்லேட் பிடிக்கும்? கிட்கேட் பிடிக்குமா? கிட்கேட் பிடிக்குமா? சரி, சாக்லேட் சாப்பிட்டு இருக்கல, சாப்பிட்டு உனக்கு சாக்லேட் வாங்கி தராங்க. வாங்கி யார் தருவா? டேடியா மம்மியா? டேடி வாங்கி தருவாங்க. வாங்கி தந்த டேடி உங்ககிட்ட சாக்லேட் கேட்குறாங்க, நீ தருவியா? கொஞ்சம் தருவேன். அல்லேலூயா. ஃபுல்லாக கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் தருவேன். இதுதான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்குறக்கார். அல்லேலூயா. சாக்லேட் இவ்வளோ பெருசாக இருந்தால் நம்ம பிள்ளைங்கிட்ட வாங்கி கொடுத்து கேட்கும்போது கொஞ்சமாக கிள்ளி தரும். அதுதான் நம்மளுக்கு பத்தாது, ஆனால் அதில் மனசு குழுந்துடும். அல்லேலூயா. இதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். சின்ன நன்றி பெரிய காரியங்களை கொண்டு வரும். சின்ன நன்றி பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும். சின்ன நன்றி அவருடைய இருதயத்தை மகிழ செய்யும். சின்ன நன்றி நம்மளுக்கான வானம் நம்மளுக்காக செயல்படும். ஹல்லேலூயா. வானம் நம்மளுக்காக செயல்படும். Because he is the Lord of Lords and God of gods. பெரியவர் அவர். ஒரு சொல்றார் பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி. ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை இது செய் என்றால் செய்கிறான். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்படியே ஆகும். அல்லேலூயா. இந்த பூமியிலிருந்து ஒரு வார்த்தை சொன்ன அப்படியே நடக்குது என்றால், பரலோகத்திலிருந்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நமக்காக இந்த காலையில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும்படியாக பேசிக்கொண்டு இருக்கிறார். கவலைப்படாத, நான் உனக்காக என்ன சொல்லணும்? அவர் கேட்கிறாரு, நான் உனக்காக என்ன செய்யணும், நான் உனக்காக என்ன சொல்லணும். நம்ம என்ன அவர்கிட்ட போக மாட்டோம், அவ்வளோதான். ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் இப்போ எல்லாத்துக்கும் பழகணும். என்ன பழகணும்? வானத்தை வானம் திறக்கிற, வானத்துக்கு அண்ணாந்து பார்க்கிறவர்கள் வானம் திறக்கவில்லை என்று சொல்லி சிலர் இருக்கிறவர்களுக்கு இந்த காலையில் கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்கிறார், உங்களுடைய வானம் திறக்கும். அல்லேலூயா. வானம் திறக்கும் என்றால் என்ன அனுபவம்? கர்த்தருடைய கிருபையினால் 2002 கர்த்தர் அடியேனை ஊழியத்துக்கு அழைத்தார். அல்லேலூயா. அடியேனை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது இந்த 2002 கர்த்தர் எனக்கான வானத்தை திறந்தார். அல்லேலூயா. வானத்தை திறந்த பொழுது எனக்குள்ளாக ஒரு சொல்ல முடியாத இன்எக்ஸ்பிரசிபிள் ஜாய், ஆங்கிலத்தில் வருது, சொல்ல முடியாத மகிழ்ச்சி, சொல்ல முடியாத அன்பு, சொல்ல முடியாத சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம். எனக்கு எப்படி ஃபீலிங் அப்படின்னா, நான் வானத்துக்கிட்டேயே போயிட்டேன். அல்லேலூயா. வானத்துக்குள்ளேயே போயிட்டேன்னு ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்தார். நான் அப்போ நினச்சேன், அவ்வளோதான், மை சாப்டர் இன் திஸ் எர்த் இஸ் க்ளோஸ்ட். நான் அடுத்தது பரலோகத்துக்கு போக போகிறேன். இப்போ கூட அடிக்கடி சொல்லுவேன் மனைவிக்கிட்ட, பிள்ளைங்கிட்ட, சீக்கிரமாக நான் போயிடுறேன்னா, பவுல் சொல்கிறார்ல, நான் சரீரத்தை விட்டு பிரிவது எனக்கு நலமாக இருக்கும். நான் தேகத்தில், இங்கே தேகத்தில் ஆப்சண்ட்டாக இருந்தால் நான் பரலோகத்தில் ப்ரெசண்ட்டாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ அந்த ஃபீலிங் இருந்தது. ஒரு விசேஷித்த காரியத்தோடு கர்த்தர் என்னை அழைத்தார். அல்லேலூயா. விசேஷித்த அபிஷேகத்து கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாங்க. அல்லேலூயா. விசேஷித்த அந்த நாட்களை மறக்க முடியாது, அது திரும்பி வராத நாட்கள். அல்லேலூயா. அப்போது ஒரு மனிதனுக்கு வானம் திறந்திருக்கிறது என்று நாம் எப்படி உணர்ந்து கொள்ளும் என்றால், will be very close to heaven. அல்லேலூயா. பரலோகத்துக்கு மிக சமீபமாக இருப்போம் என்று நாம் உணர்வு இருக்கும். We'll have an experience that we are experiencing heaven in this earth. அல்லேலூயா. பரலோகத்தை இந்த உலகத்தில் அனுபவிக்கிற ஒரு கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் வானம் திறக்கிற அனுபவம்.
இங்கே வந்து ஒர்ஷிப் டைமில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது ஜெபம் பண்ணும்போது விசேஷமாக ஒர்ஷிப் அண்ட் ப்ரேயர் கண்களை மூடி எங்கே பார்க்கணுன்னா வானம் திறக்கிறதை பார்க்கணும். அல்லேலூயா. அது விசேஷமான நேரம், தவறை விட்டு விடக்கூடாது. சரி, வானம் திறக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Genesis chapter 28 verse 12. அல்லேலூயா. ஒரு ஏணி இருந்தது. நுனி எங்கே இருந்தது? வானத்துல. அதில் தேவதூதர்கள் ஏறுகளும் இறங்குறமாக இருந்தார்கள். இது யாரு கொடுக்கப்பட்ட ஒரு சொப்பனம்? யாக்கோபு கொடுக்கப்பட்ட சொப்பனம். யாக்கோபு செல்ல பிள்ளை. அல்லேலூயா. ஏசா வனாந்தரத்தை சுற்றி வருகிறவனா இருந்தான். ஆனால் யாக்கோபு செல்ல பிள்ளையா வீட்டில் கூடாரத்தில் இருந்த ஒரு யாக்கோபு இஸ் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன். அமைதியான ஒரு வாலிபன். யாக்கோபு எப்படி? ஒரு அமைதியான வாலிபன். அவருக்கு வெளியே போய் பெரிய இதெல்லாம் செய்ய தெரியாது. ஆனால் தன்னுடைய அண்ணன் நிமித்தமாக அவர் தன் வீட்டை விட்டு ஓடுகிறார். தன்னுடைய மாமா வீட்டுக்கு ஓடுகிற வழியிலே அவர் ஒரு இடத்துல ராத்திரியில் படுக்கும் பொழுது அவருக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு சொப்பனம் கிடைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தான் அந்த காலையில் சொல்கிறார். சிலர் எதை விட்டோ ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். சில காரியங்களை விட்டு உங்களை தூரப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். சிலர் தனிமையை உணர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். சிலர் வெறுமையை உணர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். சிலர் உள்ளுக்குள்ள அழுது கொண்டு இருக்கிறீர்கள். வெளியே சிரித்து கொண்டு இருக்கிறீர்கள். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன் அழுகிறாய் மகனே மகளே என்று கர்த்தர் கேட்கிறார். நீ தனிமைப்படுத்தப்படுவது உனக்கு நல்லது. நீ வெறுமையாய் அனுபவிக்கிற இந்த சூழ்நிலை உனக்கு நல்லது. நீ கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறையே, இந்த சூழ்நிலை நல்லது. இந்த சூழ்நிலையில் தான் உனக்கு வானம் திறக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது யாக்கோபுக்கு வானம் திறந்ததோ அதுக்கப்புறம் அவருடைய வீட்டை குறித்த காரியம் இல்லை. அவர் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிறார். நீர் என் தேவனாய் இருந்தால், நீர் என்னோடு இருந்தால், நீர் என்னோடு வந்தால், நீ என்னை போஷித்தால், என்னை மறுபடியும் என் தகப்பன் வீட்டிற்கு கொண்டு வந்தால் நீர் என் தேவனாய் இருப்பீர், நான் மகனாயிருப்பேன். அல்லேலூயா. காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே. இந்த சூழ்நிலையில் தான் யாக்கோபை போல சூழ்நிலையில் நானும் ஒரு நாளில் இந்த உலகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருந்தேன். அல்லேலூயா. உலகத்தால் எனக்கு வந்த வெறுமை, தனிமை, அவமானங்கள், நிந்தைகள், நிராகரிப்பு. Somebody are here who are rejected by this world. Don't worry, rejection is acceptance in heaven. Hallelujah. நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலை, தள்ளப்பட்ட சூழ்நிலை. சிலர் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கவலைப்படாது, வானம் உங்களை அங்கீகரிக்கிற நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதுபோல யாக்கோபை போல ஓடிக்கொண்டிருந்தேன். யாக்கோபை போல உலகத்தில் ஒரு நடைப்பிணமாக நல்ல ஒரு வேளையிலே இருந்து, ஆனாலும் நடைப்பிணமாக வெளியே சிரிப்பை உள்ள அழுது கொண்டு ஓடிக்கொண்டு இருந்து, அப்படிப்பட்ட என்னை, யாக்கோபை போல இருந்த என்னை கர்த்தர் அடிக்கடி இந்த பாட்டை கொடுத்து என்னை பாட வைத்து கொண்டு இருந்தார். தேவனே, நான் உம்மது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதை என் ஆவல் பூமி. அல்லேலூயா. இந்த பாடலை நாம் என் ஆஃபீஸ் போகும்போதும் வரும்போதும் யாருக்கும் தெரியாது. நான் பாட்டுக்கு உள்ளே அழுது கொண்டு பாடிக்கொண்டே இருப்பேன். இந்த பாடலை பாடி 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 கர்த்தர் ஒரு நாள் வானத்தை எனக்காக திறந்தார். அல்லேலூயா. நான் பாடின காரியம், தேவனே, ஐ வாண்ட் டு பி நியர் யூ லார்ட். இந்த உலகம் வேண்டாம், உலக மக்கள் வேண்டாம், யார் கூட நான் இருக்க விரும்பலப்பா.
என் இருதயத்தை உடைத்து விட்டார்கள். யாரை நம்பி நான் போனேனோ அவர்கள் என் இருதயத்தை உடைத்து விட்டார்கள். நீர் போதும் ஆண்டவரே. என் இருதயத்தில் ஒரு வெறுமை, ஒரு வேக்யூம் இருந்தது. அந்த வேக்யூமை ஆண்டவர்கிட்ட அழுது 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 வானம் திறக்கும் பொழுது I experienced a love, a true love, which is not in this present world. Hallelujah. அவர் அன்பு போலியான அன்பு கிடையாது. இயேசுவின் அன்பு மெய்யான அன்பு. இயேசுவின் அன்பு இருதயத்திலிருந்து அன்பு நேசிக்கிறவர் அன்பு. இந்த உலகத்தின் அன்பு உதட்டிலிருந்து வருகிற அன்பு. ஹல்லேலூயா. நேசருடைய அன்பு இருதயத்திலிருந்து வருகிற அன்பு. ஏன் தெரியுமா? அவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த யாக்கோபை நேசித்தவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க ரோமர் 9 11-13. Romans chapter 9 verse 11 and 13. அப்படியே யாக்கோபை சிநேகித்து, ஹல்லேலூயா, அது வாசிங்க. அடுத்தது எந்த வசனம் வாசித்தீங்க? 11 11 வாசிங்க. பிள்ளைகள் இன்னும் பிறக்கல. ஏசா யாக்கோபு பிறக்கல. ஹல்லேலூயா. பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க? கருவில், கர்ப்பத்தில் இருக்கிறாங்க. நல்வினை தீவினை செய்யல, நல்லது கெட்டது செய்யல. ஹல்லேலூயா. வாசிங்க. ஹல்லேலூயா. போதும். அப்போ பிள்ளைகள் பிறவாத முன்பும் யாரை சிநேகிக்கிறார்? யாக்கோபை சிநேகிக்கிறார். ஏசாவை ஏன் அவர் அன்பு மிகப்பெரிய தூய்மையான அன்பு அப்படின்னா உங்கள் மேலே என் மேலேயும் நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்போலேருந்து நேசிக்கிறோம்? அந்த கரு உருவாகிற நாள்லேருந்து. ஹல்லேலூயா. அந்த ஸ்கேனுக்கு கூப்பிட்டு போயிட்டு அதோட ஹார்ட் பீட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? டடக் 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 டடக்குன்னு இருக்கும். அப்போ என்ன வரும்? ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன் இங்கே நம்மளை யாக்கோபு போல நேசிக்கிறார் அப்படின்னா, பிஃபோர் வி வர் born he loved us. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மிக ஆழமான அன்பு. அதான் சொல்றார், அவருடைய அன்பின் ஆழமும் நீளமும் உயரமும் அகலமும் அறிந்து கொள்ளும்படியாங்க. அப்போது இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மளை எப்படி நேசிக்கிறாரு? தம்முடையவர்களாக. அவர் நம்ம அவர் மேலே வைத்த அன்பினால நம்மளை நேசிக்கலை. அவர் நம்மளுக்கு முன்பாகவே, நம்ம அன்பு வைக்கிறதுக்கு முன்பாகவே நம்மளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாகவே நம்மளை நேசிக்கிறவராக இருக்கு. அதுதான் தம்முடையவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த ஒரு அறிவு, அதுதான் சொல்றாரு. பேதுரு பார்த்து சொல்றார், பேதுரு இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை, என் ஆட்டுக்குட்டிகள், 3 வாட்டி கேட்குறாரு. ஆட்டுக்குட்டி, ஆடு, ஆடு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளை கர்த்தர் பார்க்குறாரு. நான் உன்னை என் ஜீவனை கொண்டு உன்னை நேசித்தேன். அதனால தான் என்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அந்த நேசத்தை உன்னால் மறுபடியுமாக அது கேட்கிறாரு. என்ன கேட்குறாரு? அந்த அன்பு தான் கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? இவர்களிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஹல்லேலூயா. அதில் தான் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தரோட அளவுகள் என்ன? இவர்களிலும். எத்தனை பேர் ஏசப்பாவை நேசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு டெஸ்ட் வைக்கலாமா? எத்தனை பேர் காலை ஏஞ்சி ஏசப்பா, காலை ஏஞ்சோன்னு எத்தனை பேர் ஏசப்பா பார்க்குறீங்க? காலை ஏஞ்சோன்னு எத்தனை பேர் மொபைலில் பார்க்குறீங்க? இதெல்லாம் போய் கேட்டு என்ன பாஸ்டர் நீங்கள்? ஹல்லேலூயா. இதுதான் டெஸ்ட். அவர் மேலே அன்பு வரும் இருந்தாக்கா காலை ஏஞ்சோன்னு அவருடைய அன்பு இழுக்கும்.
அல்லேலூயா. அவருடைய அன்பு இழுக்கும். அதான் கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது. ஏஞ்ச உடனே அவர் நேசிக்கிறோம் அப்படின்னா அவருடைய அன்பு இழுக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு சைன். ரெண்டாவது வேதம் வாசிக்கிறது, ஜெபத்தில் உட்கார்ந்து அவர் தனியாக துதித்து பாடுகிறது, அவருக்கான ராஜ்ய பணிகளை செய்கிறது, சபையில் வந்து அவருக்கான காரியங்களை செய்கிறது. இதெல்லாம் அவரை நேசிக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கு. அல்லேலூயா. யார் அவரை நேசிக்கிறார்களோ அவர்கள் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் யாரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்றால், மோசேயின் உடன் வேலைக்காரனாகிய, உடன் ஊழியனாகிய, ஆங்கிலத்தில் போட்டிருக்கு யங் அசிஸ்டன்ட், இளம் வாலிபன். ஹல்லேலூயா. இளம் வாலிபனாகிய யோசுவாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. இந்த சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்களை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் எலிசா யாரு? எலியாவுக்கு தண்ணீர் வார்த்த ஒரு ஊழியக்காரன். ஹல்லேலூயா. எலிசாவை பேர் அதுக்கு முன்பே வராது, ஆனால் அதுக்கப்புறம் தான் வரும். அப்போ அவரை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? பெரிய காரியம் செய்தார். கர்த்தருக்கென்று செய்கிற சிறு சிறு காரியங்கள் கர்த்தர் சமூகத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள் கர்த்தர் மனுஷன் பார்க்குறான்னு செய்யக்கூடாது, பாஸ்டர் பார்க்குறான்னு செய்யக்கூடாது. யார் பார்க்குறான்னு செய்யணும்? கர்த்தர் பார்க்கிறார். ஒரு சின்ன காரியம், இந்த டம்ளர் எடுத்து, அதான் சொன்னார், இந்த சிறியவர்கள் ஒரு கப் தண்ணி கொடுத்தாலும் அது எனக்கே கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. சின்ன காரியம் செய்தாலும் யாருக்காக செய்கிறோம்? பெரியவருக்காக செய்கிறோம். ஹல்லேலூயா. பெரியவருக்காக செய்யும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போது அவரை வந்து என்ன பண்ணணும்? எப்போ வானம் திறக்கும்? இருதயம் ஃபுல்லாக. அதான் சொல்கிறாரு, உன் தேவனாய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முன் சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. முதலாவது கற்பனை. அப்போ அன்பு, அந்த அன்பு வரணும். அதே போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள். இன்னொரு காரியம் வாசிப்போம். இன்னொருத்தர் எப்படி? கொர்நேலியு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசி. அப்போஸ்தலர் 10:4. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், வானம் திறக்க என்ன காரியம் அப்படின்னா, நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய தர்மங்கள். என்ன பாஸ்டர், நம்மளுக்கே இல்லை, எங்க தர்மம் கொடுக்குது? கர்த்தர் உங்களை கொடுக்கிறவர்களாக மாற்றுவோம். அல்லேலூயா. இப்படி இருந்த கை இப்படியாக மாறப்போகுது. பிரைஸ் தி லார்ட். அதுதான், இப்படி இருந்தா கழுதை, இப்படி இருந்தா கர்த்தர் உங்களை யார் கையும் ஏந்த, யார்கிட்டையும் கை ஏந்த விட மாட்டார். அல்லேலூயா. அதை ஒரு வாக்கு தத்துவமாக அந்த நாளில் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற கையை, அதான் சொல்ல, நீங்கள் கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள். இந்த நாளில் கர்த்தர் வாக்கு தத்துவமாக சொல்கிறார். இவ்வளோ நாள் கடன் வாங்கியிருக்கலாம், அந்த மைண்ட் என்ன செய்யணும்? மாற்றணும். கர்த்தர் கொடுக்கிறவர்களாக நம்மளை என்ன செய்ய போகிறாரு? வாய்க்க போகிறார். அல்லேலூயா. அப்போது நம்முடைய ஜெபங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? ஒரு டைம் ஜெபிச்சுட்டு என்ன செய்கிறோம்? சோர்ந்து போயிடுறோம். எலியா மாதிரி எங்கே உட்காந்துக்கிறோம்? சூரிய செடி கீழே உட்காந்துக்கிறோம். ஆண்டவரே போதும், ஆண்டவரே நான் என் பிதாக்களிலும் நல்லவன் இல்லை. அது மாதிரி அநேக ஜெபிக்கிறோம். அது கரெக்டு தான். நம்ம பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள், தாத்தா பாட்டி காட்டில் நம்ம யாரும் இல்லை. எப்போதுமே ஃபவுண்டேஷனை மறக்கக்கூடாது, எப்போதுமே அடித்தளத்தை மறக்கக்கூடாது. அந்த காலத்து ஊழியர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க? நாங்களாம் அந்த காலத்தில் சைக்கிளில் போனோம், சைக்கிள்லே மெட்ராஸை சுற்றணும், சைக்கிள்லே எல்லா ஊழியம் செய்தேன், கஷ்டப்பட்டோம்,
எல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மைதான், அது ஃபவுண்டேஷன். அந்த அடித்தளத்தை நம்ம என்ன செய்யலை, அதை தள்ளவில்லை. அவங்களுக்கு கொடுத்த ஊழியம் அது, நம்மளுக்கு கொடுத்த ஊழியம் மேலே கட்டி எழுப்புகிற ஊழியம். அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனம், யோவான் 4:38. John chapter 4:38. அல்லேலூயா. நமக்கு முன்பாக இருந்த ஊழியக்காரர்கள் இல்லை, நம்ம குடும்பத்தையும் எடுத்துப்போமே, நம்ம இப்போ எப்படி இருக்கோம், நல்ல வசதிகளோடு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய தாத்தா பாட்டி, அவங்க வாழ்ந்த நாட்களில் எப்படி இருந்துச்சு, அவ்வளோ வசதிகள் இல்லை, வறுமைகள் இருந்தது. அவங்க என்ன செய்கிறாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஒரு தலைமுறை கஷ்டப்பட்ட அடுத்த தலைமுறை எப்படி இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்கு. அல்லேலூயா. அதே போல் ஊழியத்தில் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், கஷ்டப்பட்டு விதைத்தார்கள், நம்ம பலனை அறுத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் அவங்கள என்ன செய்ய முடியாது, தள்ள முடியாது. அவர்களை கனத்துக்குரியவர்களாக பார்க்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், வீட்டிலையும் சரி சபையிலையும் சரி, மூத்த விசுவாசிகள், மூத்த ஊழியர்கள், மூத்தவங்களை என்ன செய்யணும், கனம் செய்ய முந்திக்கொள்ளும். அல்லேலூயா. அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து எதுக்கு அப்படின்னு கேட்ட காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. எதுக்கு என்னை பெத்த அப்படின்னு கேட்குறேங்க. இட்ஸ் நாட் ஆர் சாய்ஸ், கர்த்தருடைய தீர்மானம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்மளை, அவங்க கஷ்டப்பட்டு விதைத்தாங்க, இப்போ அந்த பலனை அறுத்து கொண்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த பலன் முழுமையாக வந்து சேரவில்லை. அவங்க விதைத்த பலன் இன்னும் அறுக்கப்படவில்லை. அந்த அந்த அதிகாரத்தில் அதுக்கு முன்பாக வாசிங்க, இன்னும் 4 மாதம்னு வரும் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்தில் செய்யும் போது, கர்த்தர் செய்த, ஏசப்பா செய்த ஊழியங்கள் எல்லாமே பைபிளில் ரெக்கார்ட் ஆகலை. அல்லேலூயா. அது ரெக்கார்ட் பண்ணோன்னா புத்தகங்கள் பத்தாது. ஒரு பவுல் அப்போஸ்தலனை பார்த்து நம்ம விவேக்கிறோம், எப்படி ஊழியம் செய்து இருக்கிறாரு. அவர் இந்த காலத்தில் இருந்தால் பிளெயினில் போய் உலகத்தையே ஆதாயப்படுத்தியிருப்பார், உண்மைதான். ஆனால் அவரை பிடித்த என் நேசர் இயேசு. அல்லேலூயா. அவரை சவுலை பவுலாக மாற்றின என் தேவன், அவருடைய ஊழியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். அவர் ஊழியத்துக்கு சீஷர்களால் என்ன செய்ய முடியல, ஈடு கொடுக்க முடியல. அல்லேலூயா. அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. ஒரு இடத்துல அநேகர் வந்துட்டாங்க ஊழியத்துக்காக, அவர்களுக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லை. அப்போ கர்த்தர் ஏசப்பா அவர் மேலே மனதுருகி, யார் மேலே, சீஷர்கள் மேலே மனதுருகி அவர்கள் ஒரு தனியாக கூட்டு போகிறார். தனியான இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுக்கும்படியாக. ஓய்வு எடுக்க நேரம் இல்லை. அதே தான் கர்த்தர் இந்த நாளில் உங்களை என்னை பார்த்து சொல்கிறேன். கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் இனி ஓய்வெடுக்க நேரம் இருக்காது. There will be no time to take rest. Hallelujah. கர்த்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு ஃபயர், ஒரு வல்லமையை, ஒரு நெருப்பை எரியும்படியாக பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கென்று நான் எழும்ப போகிறேன், கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். கர்த்தர் எனக்கு திறந்து கொடுத்த இந்த டோரில் கர்த்தர் என்னை கொண்டு செய்கிற காரியங்கள், கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கும்படியாக என்னுடைய வேகத்தை நான் என்ன செய்ய போகிறேன், கூட்ட போகிறேன். இனியும் என்ன செய்ய போகிறதில்ல, சும்மா இருக்க போகிறதில்ல. அதான் சொல்கிறார், அவர்கள் சீஷர்கள் இன்னும் 4 மாதம் இருக்கிறது, நம்ம பொறுமையாக செஞ்சுக்கலாம். இல்லை இல்லை இல்லை. அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியுது, த டைம் இஸ் வெரி ஷார்ட். நேரம் இன்னும் குறுகினதாக இருக்கிறனால இஸ் ஒர்க்கிங் 24/7. அல்லேலூயா. அவன் யாரை விழுங்கலாம், உங்கள் எதிராளியான பிசாசு
யாரை விழுங்கலாம் என்று வகை தேறி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். விசுவாசம் எழுத்து ஊழியம் என்பது கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய தாசர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மாத்திரம் ஊழியம் செய்வேன் என்பது கிடையாது. அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சிலுவை அன்பை ருசித்து இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தர் நல்லவர்கள் என்பதை ருசித்து இருக்கிறார்களோ, யாம் ருசித்த மக்களை போய் சொல்றது தான் ஊழியம். அல்லேலூயா. பாஸ்டர் மாத்திரம் ஊழியம் செய்யல. யார் குட்டி போடுவா? மெய்ப்பன் குட்டி போடுமா, ஆடு குட்டி போடுமா? அல்லேலூயா. ஆடு குட்டி போடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்த வாட்டி வரும்போது ஆடு எப்படி இருந்திருக்கணும்? இரட்டை குட்டிகளை ஈனும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆடும் எத்தனை குட்டி ஈனுமா? இரட்டை குட்டி ஈனும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. டபுள் ஃபோல்ட் பிளெஸ்ஸிங்கை பற்றி பேசி கொண்டு இருக்கிறார். எந்தெந்த இடத்துல நீங்கள் அப்படியே ஸ்லாக அப்படியே இருந்தீங்களோ அதில் இரட்டத்துறையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு பேசிக்கொண்டார். சில நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் தாமதிக்கிறதில்லை. அவர் இஸ் willing to do, is willing to bless us. ஆனால் நம்ம கிட்ட தான் என்ன இருக்கிறது? அந்த பிளெஸ்ஸிங்கை ரெஸ்பான்சிபிளாக நம்ம ஹேண்டில் பண்ண நம்மளுக்கு தெரியல. அல்லேலூயா. அந்த பிளெஸ்ஸிங்ஸோட ஓடும்படியான வேகத்தை நம்மளுக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணுறோம்? கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்கோம். எரேமியா போல, ஆண்டவரே எனக்கு இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கொண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வாசிங்க அந்த வசனம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெரேமியா சாப்டர் 12 verse 5. நீ காலாட்களோடு ஓடும்போது கரெக்ட் தான், கரெக்ட் அதே வசனம். நீ காலாட்களோடு ஓடும்போது கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை கர்த்தர் நம்ம செய்யணும்னா நம்ம எதோட ஓட போறோம்? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு எலியாவை ரதத்துக்கு முன்பாக ஓட வைத்தேன் ஆண்டவர். எலியாவின் பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு? எலியாவின் தேவன் வல்லமையின் தேவன். ஆனா நம்ம தேவனா இருந்தா ரதத்தோடு ஓடும்படியாக கர்த்தர் அந்த நாளில் பேசி கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு காரியம் என்ன செய்யணும்? ஜெபம், தான தர்மங்கள். தான தர்மங்கள், அந்த ஜெபம் தான தர்மங்கள் எங்கே போய்? வானத்தில் போய் எட்டி, அதுதான் நம்மளுக்கு வானத்தை திறக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க, கடைசி ஒன்று சொல்ல முடிக்க போகிறேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தானியேல் 10:12. அல்லேலூயா. தானியேல் என்ன செய்கிறாரு? தானியேலுக்கு வானம் துறக்கப்பட்டு அவருக்கு மறு உத்தரவு வந்தது. அவர் என்ன செய்கிறாரு? முதலாவது தன்னை சிறுமைப்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கும் இந்த கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, அல்லேலூயா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று யாரெல்லாம் சிறுமைப்படுத்துகிறார்களோ, மனதை அவருடைய அறிவை அடைவதற்கு மனதை செலுத்துகிறார்களோ, என்ன அறிவு? உலக அறிவு அல்ல, தேவனை அறியும் அறிவு. அல்லேலூயா. நான் எதுக்கு சபைக்கு வரோம்? தேவனை அறியும் அறிவில் பெருகும்படியாங்க, நம்மை சிறுமைப்படுத்தும்படியாங்க. எந்த அளவுக்கு பெருகிறோமோ அந்த அளவுக்கு வானங்கள் நமக்கு திறந்து கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்கள் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவார்.